அன்பிற்கும் நேசத்திற்கும் உரியவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் நோய்களுக்கான பாதுகாப்பை எப்படி தேடுவது? நாம் அடிக்கடி சொல்வது போல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் மீது மிகுந்த இரக்கம் கொண்டு அவனுக்கு தரக்கூடிய அன்பு பரிசுகளில் ஒன்று ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை மௌத்து வரைக்கும் கொடுத்தானேயானால் அந்த மனிதனைப் போல உலகத்தில் பாக்கியசாலி வேறு யாருமே இல்லை என்று அடித்து சொல்லலாம். அந்த அளவுக்கு நோயின் தாக்கங்கள் நிறைய மக்களை பாதித்து அவர்களை சொல்லனாத துயரங்களுக்கு ஆட்படுத்தி இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் நாம் செய்த பாவங்களுக்கு நோயை பதிலாக தந்தானேயானால் நம்முடைய நிலையை எண்ணி பார்த்தால் அல்லாஹு அக்பர் சொல்ல முடியாது, மனம் ஒப்பாது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, நோய் பலவாறாக இருக்கின்றன. நோய்களின் வகைகளை உங்களால் பட்டியலிட முடியாது. உள்ளுறுப்புகளின் நோய், வெளியுறுப்புகளின் நோய் என்று பலவாறாக இருக்கின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சமீபத்தில் ஒரு மரணம், கொடூரமான மரணம், சமீபத்தில் ஒரு மரணம் பயங்கரமாக நம்மை உலுக்கியது. அடிக்கடி நம்ம பள்ளியினுடைய நிர்வாகியில் ஒருவர் என்ன செய்வார்னு சொன்னால், எங்கள் சின்னம்மாவை ஹாலாம்மாவை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போவார். அப்போ நான் கேட்பேன், என்ன அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடல்நிலை சரியில்லைங்க ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லுவார். என்ன செய்யுதுன்னா, அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. அதுக்கப்புறம் படுத்த படுக்கையாகிட்டாங்க. அவங்களுடைய சூழ்நிலை ரொம்ப கஷ்டம். உடம்பெல்லாம் பயங்கரமான முறையில் வலிக்கும், கொள்ளும் அப்படின்ற மாதிரி என்ன செய்வார் சொல்லுவார். சொல்லும்போது கொஞ்ச நாளைக்கு பிறகு போயிட்டு வந்தார். வரும்போது ரொம்ப முகம் வாடியவராக வந்தார். துஆ செய்யுங்க ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்க தான், கண்டிப்பாக நான் செய்கிறேன். உங்களுடைய சின்னம்மா எப்படி இருக்கிறாங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்க இருக்கிறத விட போய் சேர்றது நல்லது அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுங்க ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொல்லக்கூடாது தான், ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த உலக முஸ்லீம்களையும் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. எங்கள் சின்னம்மாவை பராமரிக்கிறதுக்கு, அவங்களுக்கு உணவு தேவைகள், இன்னும் வேறு வகையான தேவைகளுக்காக செல்வது ஒரே ஒரு நபர் மட்டும்தான். அவங்களுடைய புள்ள ஒருவர் மட்டும்தான் போவார். ஏன் தான் அவங்களுக்கு மருமக்கமார்கள் மற்றவங்கள்லாம் இருக்கத்தானே செய்கிறாங்க, அவங்க போய் சேவகம் செய்ய மாட்டாங்களா? அவர் ஒருத்தர் மட்டும்தானே செய்வார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க ஹஸ்ரத், மற்றவங்க போகிறதுக்கு உண்டான மனோதிடமும் இல்லை, மற்றவர்கள் போய் அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு உண்டான ஒரு விருப்பமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அடுத்த படுக்கையில் எல்லாமே அப்படி ஆகிடுதா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். கேட்கும்போது தான் அவர் சொன்னார், ஹஸ்ரத், அதெல்லாம் எல்லாத்துக்கும் உள்ளது தான் ஹஸ்ரத், யதார்த்தம் தான் ஹஸ்ரத். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீங்கன்னு தெரியலை, நீங்கள் மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கிறங்கன்றார். அவர் சொல்கிற மாதிரியை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துச்சு. என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார், சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹஸ்ரத், படுக்கையில் இருக்கக்கூடிய எங்கள் சின்னம்மா கொஞ்சம் அவங்கள எழுப்பி தூக்கி வச்சு அவங்களுக்கு உணவு இது போன்றவைகளை ஊட்டிவிடக்கூடிய நேரத்திலோ, பெரியவர்களுக்கு மலஜல உபாதைகளுக்காக போட வேண்டிய அந்த ஹகீஸ் போன்றவைகளை நாங்கள் போடும்போதோ ரொம்ப மனதை ரணப்படுத்திக்கிட்டு தான் அவங்க மகன் செய்வார். ஏன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவங்கள லேசாக அப்படி தூக்குனாலே மொயண்டு சின்ன 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 பிண புழுக்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வெண்மையான புழுக்கள், இந்த அரிசியை கொட்டி விட்ட மாதிரி எழுந்திருக்கும் போது அவங்கள தூக்கும் போதே பொல 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 பொலன்னு பெட்டு ஃபுல்லாக கொட்டுமா. அல்லாஹு அக்பர். அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ஒரு நாள் முழுக்க எனக்கு அந்த பாதிப்பு இருந்துச்சு. ஒரு நாள் முழுக்க அதை நினச்சி பார்த்து கண்களில் கண்ணீர் வந்தது. அப்படி கொடூரமான இது போன்ற நோய்களை நாம் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. அந்த மாதிரி ஒரு சூழல். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அவர் சொன்னார், ஹஸ்ரத், அவங்க கால் அப்படி தூக்கினாலும் புழுக்கள் வருகிறது, இப்படி இது பண்ணாலும் புழுக்கள் வருகிறது, காதிலிருந்து வருகிறது, எங்கிருந்து வருகிறதுனே தெரியல. எவ்வளவோ அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்க, எவ்வளவோ கொண்டுட்டாங்க, எவ்வளவோ க்ளீன் பண்ணிட்டாங்க, என்னதெல்லாமோ தற்காப்பு பண்ணிட்டாங்க, ஆனாலும் நின்றபாடு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதுட்டார். கொஞ்ச நாள் கழித்து அந்த அம்மா ஒரு ஆகத்தான முறையில் அல்லாஹுடைய தக்தீரில் இறந்துட்டாங்க.
எதுக்காக சொல்ல வர்றேன்டா, இதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன எறும்பு கடித்தால், அதுவும் நல்ல உணர்வுள்ள திடகார்த்தம் உள்ள எல்லா பலங்களும் சரியான முறையில் இருக்கின்ற நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன எறும்பு கடித்தால் என்னுடைய உடம்பு எவ்வளவு துடிக்கிறது. 1000 புழுக்கள் ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய பொம்பளை மேலே முயண்டு சுற்றி கடிக்கும் போது எப்படி இருக்கும்? அது உள்ளுறுப்புகள்ல இருந்து வெளியில வருதுன்னும் போது அல்லாஹ் அக்பர், அதனுடைய குதிரத்து எங்கிருந்து நம்ம சொல்றது? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அப்ப நோய் நிவாரணம் எப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. உலகத்தின் வாழ்க்கையில நீங்க சொத்து சுகங்கள், வீடு வாசல்கள், இது போன்றவைகளை நீங்கள் கேட்பதில் காட்டக்கூடிய ஆர்வத்தை விட நோயினுடைய நோக்காடில் இருந்து என்னை பாதுகாத்து விட இறைவான்னு சொல்லி கேளுங்க. ஏற்கனவே நோய் கொடுக்கப்பட்டவங்களும் அல்லாஹ்விடத்துல மன்றாடி கேளுங்க, யா அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்து விடுன்னு சொல்லி பிடிவாதமாக இருங்க. ஏன்னா நோய் நொடி என்பது ரொம்ப கடுமையான ஒன்று. அந்த நோய் நொடிகளிலிருந்து இந்த முஹர்ரம் மாதத்துல, வருஷத்தினுடைய பரக்கத்தான மாதத்துல நீங்க பாதுகாப்பு தேடணும். இந்த முஹர்ரம் மாதத்துல நீங்க ஒரே ஒரு திக்ரை பற்றி பிடித்து கொண்டு வெற்றி அடையுங்க. நோய்களிலிருந்து நிவாரணம் பெறுங்க. யா ஷாஃபி யா காஃபி யா அல்லாஹ், யா ஷாஃபி யா காஃபி யா அல்லாஹ். யா ஷாஃபி நிவாரணம் தருபவனே, யா காஃபி எனக்கு போதுமானவனே, யா அல்லாஹ் என்னை படைத்த இறைவா யா அல்லாஹ். இந்த திக்ரை நோய் அதிகம் தாக்கப்பட்டவர்கள் 1000 முறை ஓதுங்கள். நோய் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய மேன்மக்கள் இந்த முஹர்ரம் மாதத்திலே 100 தடவை ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ். எல்லா நாளும் ஓதுங்கள், முஹர்ரம் மாதம் முழுக்க ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஓதக்கூடிய இந்த திக்ரின் மிக பெரும் தாக்கம் வருடம் முழுக்க இன்ஷா அல்லாஹ் இருக்கும் சகோதரர்களே. அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்யுங்கள், அல்லாஹும்ம ஸலவாத் ஓதிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. ஓதிக்கொண்டு இந்த திக்ரை முடிச்ச உடனே அல்லாஹும்ம யா ஷாஃபி இஷ்ஃபி அம்ராலி பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம யா ஷாஃபி இஷ்ஃபி அம்ராலி பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த துஆவை 3 தடவை ஓதி அதற்கு பிறகு ஸலவாத்தை ஓதி உடம்பு முழுக்க தேய்த்து கொள்ளுங்கள். ஊதி உடம்பு முழுக்க தேய்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நாடி நரம்புகளில் படிந்திருக்கக்கூடிய நோயின் படிவங்களை அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் சுத்தமாக அதை நீக்கி விடுகிறான். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக உலக நோயாளிகளுக்காக, எமக்காக, எம் மக்களுக்காக நோயினுடைய நோக்காடிலிருந்து பாதுகாப்பை தர வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.